நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீங்கள் இப்பொழுது இருக்கும் அதே நிலைமையில் இருந்தால் இன்னமும் 10 ஆண்டுகள் ஆனாலும் உங்களை யாரும் மதிக்கப் போவதில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு தேவைப்படும் பொருளாக மாறிவிட்டீர்கள். ஒரு மரியாதைக்குரிய மனிதராக இல்லை. நீங்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு சில வேளைகள் கெடலாம், ஆனால் அவர்கள் இதயம் வலிக்காது. இது எவ்வளவு பெரிய அவமானம் என்று உங்களுக்கு புரிகிறதா? இந்த உலகம் யாரை கொண்டாடுகிறது என்று கவனித்திருக்கிறீர்களா? யார் ஒருவன் தன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாமல் எப்போதும் விலக வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறானோ அவனை உலகம் அண்ணாந்து பார்க்கும். ஒரு ராஜா எப்போதுமே மக்கள் கூட்டத்தில் நின்று கொண்டிருக்க மாட்டான். அவன் தூரத்தில் இருப்பதால் தான் அவனுக்கு அந்த சிம்மாசனமே கிடைக்கிறது. நீங்களும் அந்த சிம்மாசனத்தை அடைய வேண்டும் என்றால் அதிகப்படியான இருப்பை எரித்து சாம்பலாக்கி கொள்ள வேண்டும். இன்று நான் சொல்ல போகும் இந்த 5 இடங்கள் வெறும் இடங்கள் அல்ல, அவை உங்கள் சுயமரியாதைக்கான அக்னி பரீட்சைகள். இந்த 5 இடங்களில் நீங்கள் எப்படி புறக்கணிக்க வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக்கொண்டால் உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் உங்கள் பார்வைக்காக ஏங்கி தவிப்பார்கள். குறிப்பாக அந்த 5வது இடம். அங்கே நீங்கள் காட்டும் மாவனம் ஒரு 1000 போர் வீரர்களின் வாளை கூட கூர்மையாக இருக்கும். இந்த 5 இடங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகும் தகவலை உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் முகத்திரையை கிழிக்கும் உண்மைகள். ஆனால் இதை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயிரை கொடுத்து நேசித்த நபர் அல்லது மதிக்க துடித்த ஒரு நபர் உங்களை ஒரு முறை கூட மதிக்காமல் எப்படியும் இவன் நம்மளை விட்டு போக மாட்டான் என்று நினைத்து அலட்சியப்படுத்திய தருணம் உண்டா? அப்படி யாராவது உங்கள் சுயமரியாதையை சீண்டி இருந்தால் அந்த வழி என்னவென்று உங்களுக்கு தெரியும். அந்த வழியை நீங்களும் அனுபவித்திருந்தால் நிச்சயமாக என்னிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் அந்த வழியை கடந்து விட்டேன் என்று பதிவிடுங்கள். அதே வழியில் இருக்கும் வேறொருவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரும். அதே போல இதில் சொல்லப்படும் உண்மைகள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பினால் நிச்சயம் எங்களை தொடர்ந்து பயனடையுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைகளும் நபர்களிடம் கொண்டு சேர்க்கும். உங்கள் மதிப்பை குறைக்கும் அந்த முதல் இடம் உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படும் அந்த இடம்தான். உங்கள் காதுகளில் விழும் தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் மதிப்பை நீங்களே சிதைத்துக் கொள்கின்றீர்கள். சிந்தித்து பாருங்கள், உங்களை விமர்சிப்பவன் யார்? உங்கள் வாழ்வை ஒரு நாளாவது சரிவர வாழ்ந்தவனா, இல்லை உங்கள் லட்சியத்தை புரிந்து கொண்டவனா? அதுவும் இல்லை. அப்படி இருக்கையில் எவனோ ஒருவன் எதையோ உளறுகிறான் என்பதற்காக உங்கள் தூக்கத்தையும் உங்கள் மன அமைதியையும் உங்கள் லட்சியத்தையும் ஏன் அடகு வைக்கிறீர்கள்? விமர்சனம் செய்பவன் எப்பொழுதும் ஒரு பார்வை மட்டுமே. களத்தில் இறங்கி போராடுபவன் நீங்கள் ஒரு செயலை செய்ய தொடங்கும் பொழுது உங்களை சுற்றி உள்ள உலகம் 2 விதமாக பேசும். ஒன்று, இது உன்னால் முடியாது என்று கீழ்மைப்படுத்தும். இன்னொன்று, இது தேவையா என்று உங்கள் லட்சியத்தை மழுங்கடிக்கும். இந்த 2மே நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய குப்பைகள் தான். நீங்கள் ஒரு ராஜாங்கத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்றால் சிம்மாசனத்தை நோக்கி நடக்க வேண்டும். நாய்களை கவனித்து கொண்டிருந்தால் அது முடியாது. உண்மை என்றவென்றால் விமர்சனத்தை புறக்கணிப்பது பலவீனம் அல்ல, அது நீங்கள் உங்கள் இலக்கில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதற்கான சான்றிதழ். எவன் ஒருவன் தன் பாதையில் உறுதியாக இருக்கிறானோ அவனை பார்த்து இந்த உலகம் பயப்படும். அந்த பயத்தினால்தான் உங்கள் விமர்சனங்களை நிலைகுலைய வைக்க முடிகிறது. அந்த வலையில் நீங்கள் பயத்தினால் விழுந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்காக தோர்த்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அன்று உங்கள் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் ஒவ்வொரு அசைவுமே அந்த இடத்தில் அவர்களின் கைப்பிடிக்குள் வந்துவிடும். நீங்கள் அவர்களின் கைப்பாவையாக மாறிவிடுவீர்கள். இனிமேல் யாராவது உங்களை விமர்சித்தால் பதில் சொல்லாதீர்கள். உங்களின் ஒரு சிறு புன்னகையோடு உங்களின் வேலையை தொடருங்கள். அந்த புன்னகை அவர்களின் வாயை அடைக்கும். நீங்கள் அமைதியாக வளர வளர உங்களை விமர்சித்தவர்களின் குரல் மெல்ல மெல்ல தேய்ந்து மறைந்துவிடும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு மகா சிகரத்தை நோக்கி செல்பவன் வழியில் கிடைக்கும் கற்களை பொறுக்க மாட்டான். நீங்கள் உங்களை நோக்கிய பயணத்தில் இருக்கிறீர்கள். அதனால் அந்த விமர்சனங்கள் எனும் குப்பைகளை நீங்கள் புறக்கணியுங்கள்.
அந்த விஷயங்களை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை இன்னும் மேலும் மேலும் உயரத்திற்கு போகும் என்பதனை நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் உணர ஆரம்பிப்பீர்கள். அதில்தான் உங்கள் முதல் வெற்றி அடங்கியிருக்கிறது. உங்களின் மதிப்பை படுகொலியில் தள்ளும் 2வது இடம். உங்களுக்கு தொடர்பே இல்லாத, உங்களுக்கு மரியாதை தராத ஒரு இடங்களுக்கு நீங்கள் செல்கிறீர்கள். அங்கே நீங்கள் பேசினாலும் யாரும் கேட்பதில்லை, நீங்கள் ஒரு கருத்தை சொன்னாலும் யாரும் மதிப்பதில்லை. ஏன் அங்கிருப்பதே யாருக்கும் தெரியவில்லை என்று உணர்ந்தால் அந்த இடத்திலிருந்து ஏன் நீங்கள் இன்னும் வெளியேறாமல் இருக்கிறீர்கள்? அது உங்களை நீங்களே அவமானப்படுத்தி கொள்ளும் இடம். இன்றைய இளைஞர்கள் பலரும் தங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து மனிதர்களிடம் அன்பிற்காக கெஞ்சுகிறார்கள். உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு மனிதன், உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காத ஒரு கும்பல் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கே நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள். அங்கே நீங்கள் இருக்கும் மனிதர்களுக்கு தெரியும் இவனை எவ்வளவு அவமதித்தாலும் இவன் போக மாட்டான் என்று. அதே போலத்தான் அவர்கள் உங்கள் மேல் வைக்கும் இந்த நம்பிக்கைதான் உங்களை ஒரு மலிவான மனிதனாக மாற்றுகிறது. அவர்கள் உங்களை எப்போது வேண்டுமானாலும் மிதிக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் ஒதுக்கலாம் என்ற அதிகாரத்தை தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நீங்கள் அங்கே போனதனால்தான் உங்கள் மதிப்பு போவதில்லை. மாறாக அங்கே இல்லாத போதுதான் உங்களின் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். ஒரு வைரத்தை நாயின் பக்கத்தில் போட்டால் அது கவ்விக்கொண்டுதான் செல்லும். அதே வைரத்தை ஒரு பாதுகாப்பான லாக்கரில் வைத்தால் அது பல கோடிக்கு சொந்தக்காரராக மாறும். அதே போலத்தான் நீங்களும் எங்கே இருக்கிறீர்கள், யாரோடு இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். உங்களை மதிக்க தெரியாத மனிதர்களிடம் சென்று உட்கார்ந்து கொண்டு ஏன் என்னை மதிக்கவில்லை என்று சொல்வது முட்டாள்தனம். அவமதிப்பு நடக்கும் இடங்களுக்கு செல்லாதீர்கள். அங்கே உங்களுக்கு அழைப்பு இல்லை என்றால் அங்கே ஒரு நாட்காலி காலியாக இருந்தாலும் அதை போய் நிரப்பாதீர்கள். உங்கள் கௌரவம் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அங்கே செல்வதை நிறுத்தும் நொடியில் அவர்களை உங்கள் என்ன நினைத்தார்கள் என்பதை விட உங்கள் மேல் அவர்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன் இவன் வரவில்லை, ஏன் இவன் நம்மை கண்டு கொள்ளவில்லை என்று அவர்களே உங்களை தேடி வரும் நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த அவமதிப்பு நடக்கும் இடத்தை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு உங்கள் உயரத்திற்கு ஏற்ற இடங்களுக்கு நகருங்கள். உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை சிதைக்கும் 3வது இடம், நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் இடம். இவர்கள் வாழ்க்கையின் எனர்ஜி வாம்பயர்கள். நீங்கள் இவர்களோடு 1 மணி நேரம் செலவழித்தாலே போதும், உங்கள் மொத்த தன்னம்பிக்கையும் உறிஞ்சப்பட்டுவிடும். இவர்கள் உங்களை நேரடியாக தாக்கும் எதிரிகள் அல்ல, உங்களின் நண்பர்கள் என்ற போர்வைகளில் ஒளிந்திருக்கும் பாம்புகள். நீங்கள் ஒரு புதிய முயற்சி செய்ய துணிந்தால் அதெல்லாம் உன்னால் முடியாது என்று நெகட்டிவ் பஞ்ச் வைப்பார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதற்குள் ஏன் இவ்வளவு ஆட்டம் என்று உங்கள் மகிழ்ச்சியை நசுக்குவார்கள். இவர்களை புறக்கணிக்காமல் நீங்கள் எப்பொழுதும் நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை இவர்களிடம் அடகு வைத்து விட்டீர்கள். இந்த நச்சு மனிதர்கள் எப்போதுமே உங்களை தாழ்வு மனப்பான்மையிலேயே வைத்திருக்க விரும்புவார்கள். ஏனென்றால் நீங்கள் வளர்ந்தால் இவர்கள் சாதாரண தன்மை இவர்களுக்கு அசிங்கமாக தெரிந்துவிடும். அதனால் உங்களை சுற்றியே ஒரு வலை பின்னி சிறைப்பிடித்திருப்பார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை, இவர்களை உங்களால் திருத்தவே முடியாது. இவர்களுக்கு தேவை உங்கள் சரிவுதான். நீங்கள் இவர்களிடம் போய் பேசி ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று விளக்கம் கேட்டால் அதை உங்கள் பலவீனமாக கருதி இன்னும் அதிகமாக வதைப்பார்கள். இவர்களிடம் நீங்கள் காட்ட வேண்டிய ஒரே ஆயுதம் மௌனமும் புறக்கணிப்பும் மட்டுமே. நீங்கள் இவர்களை புறக்கணிக்க தொடங்கும் போது முதலில் அவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள். பிறகு உங்களை திசை திருப்ப பல நாடகங்களை ஆட்டுவார்கள். உங்களை பற்றிய புரளிகளை பரப்புவார்கள். நீங்கள் தலைகால் தெரியாமல் ஆடுகிறீர்கள் என்று மற்றவர்களிடம் பேசுவார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதீர்கள். உங்கள் மௌனம் உங்களை புண்படுத்தும். உங்கள் வளர்ச்சி அவர்களை பயமுறுத்தும். அந்த நச்சு மனிதனை வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியும் அந்த ஒரு நொடி உங்கள் மூளைக்கு ஒரு புதிய புத்துயிர் கிடைக்கும். இதுவரை உங்களை சுற்றி இருந்த அந்த அடர்ந்த இருள் விலகி உங்களது இலக்குகள் மிக தெளிவாக தெரியத் தொடங்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு முள்ளை கூட நீங்கள் காலால் குத்தி விடாதீர்கள். அப்போது செய்யும் பொழுதுதான்
இந்த நச்சு மனிதர்களின் திறமை என்னவென்று உங்களுக்கு தெரிய வரும். அவர்களிடம் பழகுவதை நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். அக்கறையில்லாத உங்களை சிறுமைப்படுத்தும் எந்த ஒரு மனிதனுமே உங்கள் நட்பிற்கு தகுதியற்றவன். அந்த நச்சு மனிதர்களை உங்கள் போன் லிஸ்டிலிருந்து, சமூக வலைத்தளங்களிலிருந்தோ, நேரடி வாழ்க்கையிலிருந்தோ தூக்கி எறியுங்கள். இது ஈகோ இல்லை, இது உங்களின் பாதுகாப்பு. அந்த நபர்கள் யார் என்பது இப்போது உங்கள் கண்முன்னே தெரிகிறதா? அவர்களின் பெயரை சொல்ல தேவையில்லை. ஆனால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலிருந்து அவர்களை வெளியேற்றினால்தான் உங்களை மதிக்கக்கூடிய, உங்கள் கனவுகளை பகிர்ந்து கொள்ளும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய முடியும். இந்த நச்சு மனிதர்களை புறக்கணிப்பது உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய துப்புரவு பணி. உங்களின் மதிப்பை சிதைக்கும் 4வது இடம் உங்களின் கடந்த கால தோல்விகளில் புதைந்து கிடைக்கும் அந்த நினைவுகளின் உலகம். பல மனிதர்கள் இப்பொழுதும் ஏன் ஒரு நிலையில் தேங்கி நிற்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் அல்ல, நேற்று அவர்கள் செய்த தவறுகளில், நேற்று அவர்களை யாரோ ஏமாற்றிய தருணங்களில், நேற்று அவர்கள் தோற்று கீழே விழுந்த அந்த பள்ளத்தாக்குகளில். ஒரு முறை உங்களை ஒருவன் ஏமாற்றிவிட்டான் என்றால் நீங்கள் அவனை திட்டிக்கொண்டே இருப்பது உங்கள் தவறு. ஒரு முறை நீங்கள் ஒரு தேர்வில் தோற்றுவிட்டீர்கள் என்று தோல்வியடைந்து உங்கள் முகவரியவே மாற்றிக்கொள்ள என்னால் முடியாது என்று உங்களை நீங்களே சிறையை உருவாக்கி கொள்வது மிகப்பெரிய ஒரு அறியாமை. கடந்த காலம் என்பது ஒரு சுடுகாடு. அங்கே தோண்ட தோண்ட உங்களுக்கு கிடைப்பது எலும்புகளும் அழுகிப்போன நினைவுகளும் மட்டும்தான். அதிலிருந்து உங்களுக்கு புதிதாக எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் பலர் ஏன் அங்கே அடிக்கடி சென்று அமர்ந்து கொள்கின்றார்கள்? ஏனென்றால் தோல்வி என்பது அவர்களுக்கு பழகிப்போன ஒரு விஷயமாக மாறிவிட்டது. தோல்வியை சுமந்து கொண்டு நடப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான முயற்சி. அதனால் என்னால் முயற்சி செய்ய முடியாது என்று நீங்களே சாக்குப்போக்கை உருவாக்கி கொள்ள அது வசதியாக இருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ளுவன் ஒருவன் நேற்று எனக்கு என்னவாக இருந்தான் என்பது முக்கியமல்ல, அவன் எனக்கு இன்று என்னவாக இருக்கிறான் என்பதுதான் மிக முக்கியம். நிச்சயமாக யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின்